என் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்குறீங்க. அப்புறம் எதுக்கு கரூருக்கு அப்புறமா ஒரு வீடியோவில் நான் என் வீட்டில் என் ஆஃபீஸில் இருப்பேன், வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன். தெரியுமான்னு எதுக்கு தெரியாமடா நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம். தெரிஞ்சானே பாதுகாப்பு கொடுக்குறோம். அதுதான் உங்க வீடு நாட்டுக்கே தெரியுது. ஏன்னா விஜய் வீட்டில் தான் இருப்பார். வீட்டில் தான் இருப்பார். அவர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஹவுஸ் ஹீரோ இல்லை. உங்க ஒய்ஃப் என்ன பண்ணா? அவங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்க. விஜய் என்ன பண்ணாரு? அவர் வந்து ஹவுஸ் அரசியல் பண்ணார். ஹவுஸ் அரசியல் வீட்லேருந்தே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அரசியல் ஃப்ரம் ஹோம். அரசியல் ஃப்ரம் ஹோம். ஆமாம். கூட்டத்தில் இருக்கவனே என்ன சொல்கிறான்னா, எனக்கு என் பொண்டாட்டியை விட விஜயை பிடிக்கும். இன்னொரு அக்கா சொல்லுது, எனக்கு என் புருஷனை விட விஜயை பிடிக்கும் அப்படின்னு. வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு காட்சி. லட்சுமி கதவை திறமா, புருஷன் வந்திருக்கேன், வெளியே போடா போறக்கி அப்படின்னு ஒரு சீன் வச்சோம். என்னம்மா திட்டுற, உனக்கு விஜய் தானே பிடிக்கும், அங்கே போடா. நான் சும்மா சொன்னம்மா, ராத்திரி தூங்கும் போது காலை போடுவல, போய் விஜய் மேலே போடுறா. இப்படி ஒரு காட்சி வச்சோம். யதார்த்தமா இருக்கணும். அவ்வளோ யதார்த்தமா நீங்க சொல்றீங்க. விஜய் தான் எந்த தேர்தலில் எங்குமே நிக்க போறதில்லன்னு எல்லாரும் பேசுறாங்கல்ல. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நின்னாருன்னா, ஒருவேளை அவங்க மற்றவங்களாம் நிக்க வச்சுட்டு விஜய் எங்க நிப்பாருன்னா பனையூர் தொகுதியிலே நின்று பனையூர்லேயே உள்ள உட்காந்துப்பாரு. ஆமா, பாடுறா சர்க்கார் படத்தை உண்மையிலேயே நிஜத்துல காட்டிட்டாரா கிளைமேக்ஸ அப்படின்னு இவங்க லூஸ் மாதிரி பேசுவானுங்க. புசியானது 10,000 ஓட்டு கூட வாங்க மாட்டாரு. ஒரு டம்மி பீஸு, ஆர்வ கூட டம்மி பீஸு. வருதுன்னா மூஞ்ச கூட யாருக்கும் தெரியாது. எந்த தொகுதிக்கு போனாலும் யார் நீண்டு அமுச்சு விட்டுருவாங்க. கூர்காவா காலையில வாப்பான்ருவாங்க. ஆமா, என்ன நல்லா வளர்ந்துருக்க, கூர்காவா ராத்திரி தானே வருவேன், இப்போ வந்த அப்படின்னு அமுச்சு விட்டு, நீ தானே ராத்திரி கூட விசில் விட்டு இருந்தியா, ஆமா அப்படின்னு அமுச்சு விட்டுருவாங்க. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நாடெங்கும் ஒரே பிரச்சனை. நம்ம நாடு என்ன ஆயிடுச்சு, என்ன போயிட்டு இருக்கு. அதாவது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்கோம். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நாமெல்லாம் நாளைக்கே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுவோம். அப்புறம் நம்மளை காப்பாற்றுறதுக்காக யார் வருவா? இந்த சூப்பர்மேன் பேட்மேன்லாம் இப்படி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதை வந்து கற்பனை கதை தான். அதுக்கு வந்து சூப்பர்மேனு, பேட்மேனு, அப்புறம் இன்னும் நிறைய மேன்ஸ் எல்லாம் வந்து அதில் நடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் மாதிரியாவே எனக்கு தோணுது. சமீபத்தில் நடந்த அது கூட்டமாக, பொதுக்கூட்டமாக, மாநாடா, இல்லை அஃபீஷியல் மீட்டிங்காக, நிர்வாகி கூட்டமாக எதுவுமே தெரியல எனக்கு. ஆனால் அதை இப்படித்தான் ஆரம்பித்தாங்க. அவர் பாட்டுக்கு பேசிட்டார். ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். என்ன பேசினார்? சேகோரா வணக்கம். என்ன பேசினாரு? அதைத்தான் நீங்கள் சொன்னீங்க. நான் தான் முன்னாடி இன்டர்வியூல சொல்லிட்டு போயிட்டேனே என்ன பேசுவாருன்னு சொன்னீங்க. ஆனால் இருந்தாலும் பேசும்போது பயங்கரமான தாக்கத்தை இது சினிமாவில் சொல்ல உயிர் போயிருக்கு. ஒரு ஆள் உயிர் போயிருக்கு. பயங்கரமான வெயில் தாக்கம். அதான் வெயில் தாக்கத்தில் உயிர் போயிருக்கு. இப்போ என்னன்னா, அதை நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போ யாருக்காவது எந்த ஊர்லேயாவது உடம்பு சரியில்லை, நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு சன்மானம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க விஜய் கூட்டத்துக்கு வந்தால் கிடைச்சிடும் போல இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க அதாவது என்னன்னா, விமர்சனம் வைக்கலாம். அதாவது என்னன்னா, எங்கள் வேறு நம்ம வீட்டில் இந்த பெருசு போகிற நிலைமையில் இருக்குது, கொண்டு போய் நேரம் அந்த கூட்டத்தில் நிற்க வச்சுருவோம். ஐயா உங்கள் கூட்டத்துக்கு செத்து போச்சு. அதுக்கு ஒரு நல்ல சும்மா போனால் ஒன்றும் காசு வராது, அது போனால் ஒரு காசு வரும். எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்ச நாளில் வந்து அவங்க கட்சியில் கொள்கையடி ரீதியாகவே கூட்டத்திற்கு வந்து இறந்தால் இவ்வளவு, அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு இறந்தால் இவ்வளவு, அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல, இப்படிலாம் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது நாம் இன்னும் இவ்வளோ மோசமாக தாவேக்க விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு பேசுவாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கவனே சொல்கிறான். அவங்க மோசமாக பேசுகிறாங்க, நம்ம இல்லை, அந்த கூட்டத்தில் இருக்கவனே என்ன சொல்கிறான்னா, எனக்கு என் பொண்டாட்டியை விட விஜயை பிடிக்கும். இன்னொரு அக்கா சொல்லுது, எனக்கு என் புருஷனை விட விஜயை பிடிக்கும் அப்படின்னு. இல்லை, அதுக்கு ஒருத்தர் சொல்லிட்டேன், என் முன்னாடியோட நயன்தாரா தான் பிடிக்கணும். அப்புறம் அந்த பொண்ணுடைய முறைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. நாங்கள் இன்னைக்கு ட்ரோலே பண்ணோம், எனக்கு என் பொண்டாட்டியை விட விஜயனை தான் பிடிக்கும். உடனே அவன் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு காட்சி. லட்சுமி கதவை திறமா, புருஷன் வந்திருக்கேன், வெளியே போடா போறக்கி அப்படின்னு ஒரு சீன் வச்சோம். என்னம்மா திட்டுற, உனக்கு விஜய் தானே பிடிக்கும், அங்கே போடா. நான் சும்மா சொன்னம்மா, ராத்திரி தூங்கும் போது காலை போடுவல, போய் விஜய் மேலே போடுறா. இப்படி ஒரு காட்சி வச்சோம். யதார்த்தமா இருக்கணும். அவ்வளோ யதார்த்தமா நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆனா இருந்தாலும் வந்து இப்போ இந்த இதுல ஒரு சொல்ல வந்தப்போ சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மீட்டிங்ல வந்து யாருக்காவது திராணி இருக்கா, என் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அது ரொம்ப நல்லா இருந்தது, கேட்க நல்லா இருந்துச்சு. என் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா, என் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா. அப்புறம் நான் வந்து அதான் சொன்னேன், உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? ஆமாங்க, உங்கள் வீடு நிலாங்கரையில் இருக்குது, உங்கள் ஆஃபீஸ் எங்கே பனையூரில் இருக்குது, உங்களுக்கு 4 கல்யாண மண்டபம் இருக்குது, அப்புறம் ஒரு பென்ட் ஹவுஸ் வச்சுருக்கீங்க, அது மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ நான் என்ன ஆதார் கார்டு எடுக்க வந்தேன்னா இல்லை நான் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி? அது இப்படி யோசிங்க, என் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்குறீங்க. அப்புறம் எதுக்கு கரூருக்கு அப்புறமா ஒரு வீடியோவில் நான் என் வீட்டில் என் ஆஃபீஸில் இருப்பேன், வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன். தெரியுமான்னு எதுக்கு தெரியாமடா நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம். தெரிஞ்சானே பாதுகாப்பு கொடுக்குறோம். அதுதான் உங்க வீடு நாட்டுக்கே தெரியுது. ஏன்னா விஜய் வீட்டில் தான் இருப்பார். வீட்டில் தான் இருப்பார். அவர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஹவுஸ் ஹீரோ.
இல்லை உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணா? அவங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்க. விஜய் என்ன பண்ணாரு? அவர் வந்து ஹவுஸ் அரசியல் பண்ணார். அரசியல் வீட்லேருந்தே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அரசியல் ஃப்ரம் ஹோம். அரசியல் ஃப்ரம் ஹோம். ஆமாம். அப்புறம் இன்னொன்று நம்ம திரும்ப இன்னொன்று கேட்கணும். ரைட்டு, நீங்கள் வீட்டில் எப்போ இருப்பீங்கன்னு தெரியுமா? கட்சி ஆளுங்கிட்ட கேட்குறோம். இப்போ நாம உங்கள் தலைவர் எப்போ வீட்டில் இருப்பாருன்னு தெரியுமா? எப்போ வருவார், எப்போ போவார்னு தெரியுமா? வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? வீட்டுக்குள்ளே தமிழ்நாட்டு ஊடகங்களை உள்ளே விட மாட்டுறாரு. வெளியில் மாநிலங்களுடைய டெல்லி ஊடகங்கள்லாம் உள்ளே விடுறாரு. ஏன் தெரியுமா? ஃபெலிக்ஸ் உள்ளதானே இருக்காரு. ஃபெலிக்ஸ் வெளியில் இருக்காரு. ஃபெலிக்ஸ் வெளியில் தான் இருக்காரு. ட்ரைபாடு தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு கேட்டுக்கு. நமது நண்பர்கள் பிஸ்மி அந்தரன் அவர்கள்லாம் அவங்களுக்குலாம் தெரு முனையில தான் அலவுடு. இவருக்காவது வாசல், அவருக்கு தெரு முனை. கட்சியில சேரல, தெரு முனை. சாஃப்ட் கார்னர்ல இருக்காரு. ஆமா, அதாவது இவங்க எல்லாரும் கத்துறாங்க. எல்லாரும் நாயனார் நாகேந்திரனை போட்டு ஏறுறாங்க. நீங்க ஏன்டா அந்தரங்கனை விட்டுட்டீங்க? சாரி, அந்தரனை விட்டீங்க. அந்தரங்க நீங்க ஒரு வடி மேல போய் செல்லமா வச்ச பேர் அவருக்கு அந்தரங்கன். அந்தரங்கன்னு. ஏன்னா அவரை பார்த்து பயில்வான் மறண்டார். என்னடா என்னை விட எக்ஸ்ட்ரீம் போறீங்க அப்படின்னு அவர் மிரண்டார். ஏன்னா இவர் எக்ஸ்ட்ரீம். இப்போ இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னா, அந்தரங்கன் பிஸ்மிலாம் விஜயோட வீட்டு மாடியில் ஓட்டை பிரித்து இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. ஐயா, ஒரு பிரைவசி வேணாம். இல்லை, அதனால் இவ்வளோ டீப்பாக சொல்கிறாங்கன்னா அப்போ அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் சில பல விஷயங்கள் நடக்கும், சில பல விஷயங்கள் வந்து போகுமா இல்லையா? அங்கே இருந்தால் மட்டும்தான் டீப்பாக தெரியும். அப்போ ஒரு பையன் கிராஸ் பண்ணி போயிருக்கான். யாரா நீ? நான் இந்த வழியை எகிரி குச்சி வந்தேன். அவன் தான் 3 நாளா 2 நாளா விஜய் வீட்டுக்குள்ள இருந்தவன். ஆமாம்மா, அது மாதிரி இருந்தவன். இது மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ வீடு தெரியுமான்னு கேட்டு அடுத்தது என்னன்னா, அந்த ஜென்சி கிட்ஸ்க்கு இப்பெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசணும்னா ஹலோ பூமர் மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு மாதிரி வந்து நம்மளை இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, கிரிஞ்சாக பேசாதீங்கிறாங்க. இவர் வந்து என் வீடு தமிழ்நாடு, என்னுடைய மக்கள் 8 கோடி மக்கள் அப்படின்னார். இப்போ நாம் என்ன அடுத்த வருஷம் ஒரு வாடகை தரணுமா? நான் வேணா ஆந்திரா பார்டருக்கு போயிடுவா, திருத்தணியை தாண்டி போயிடுவா, சத்தியவேடில் வீடு வாங்கிட்டு, சத்தியவேடு தெரியும்ல உங்களுக்கு? ஆமாம். ரோடுடைய ஒரு பார்டர் வந்து ஆந்திரா, ஒரு பார்டர் வந்து தமிழ்நாடு தெரியுமா? அது வலது பக்கம் திரும்பினா ஆந்திரா, இடது பக்கம் திரும்பினா இப்படி இருக்கும். பேசாமல் அங்கே போயிடலாமா? நாங்கள் பார்டரில் இருந்துக்கிறோம். அங்கேயும் போக முடியாது. இப்போ அவங்கெல்லாம் அந்த நம்ம புஷ்பராஜ் நடுவரல் சங்கி இருக்கார்ல, அவர் இது ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. என்ன ரைமிங் இது? எவன் எழுதி கொடுத்தான்? என்னோட வீடு தெரியுமா? வீடு அது என்ன? இது இத்தனை மக்கள் எவன் எழுதி கொடுத்தான்? ராஜ்மோகன். எல்லாருமே எழுதுவாங்க வீடு வேணாம், வீடு வீடு வீடு, நாடு 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 நாடு. அப்போ இங்கேருந்து பூசி தட்டுவார். டேய் நாடு இல்லை மூடு அவர் தட்டுவார். டக்குன்னு கீழே இந்த பேப்பரை உருவார். அருண்ராஜ் அவர் உருவி நாடு வீடு அது வேணாம், இப்போ நான் எழுதி தரேன். கூடு குருவி கூடு நீங்க எழுதுங்க. எல்லாரும் எழுதி கொடுப்பாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றாரு அவரு? என்ன காரணமா? நம்ம கிரிஞ்சுன்னு நம்மள சொல்றாங்கல்ல, அந்த விஜய் பேசுற முன்னாடியே அங்க கிரிஞ்சு இல்லையா? அவர் ஒரு நல்ல மனுஷன் இல்ல. நான் என்ன சொன்னேன், விஜய் ஒரு நல்ல மனிதர். நிச்சயமா. இவரை எப்பவுமே தவறு செய்தவர்களை விட தவறு செய்ய தூண்டியவர்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டும்னு சட்டம் சொல்லுது. இவர் யார் இவருக்கெல்லாம் எழுதி கொடுத்தது எல்லாம் பேசுறாரு? நானும் ஒரு தடையாது. சரி ஐயா, எலெக்ஷன் நடக்குது, அதுலேயுமே ஒரு தடையாது நீங்கள் நார்மலாக பேசுவீங்க. ஒரு நபர் சேர்ந்து செஞ்சா கொலை, ஒரு நபர் செஞ்சா கொலை, மொத்தமாக செஞ்சா கலவரம். அதனால விஜய் பக்கத்தில் ஒரே ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா அதுக்கு பேர் தவறு. மொத்தமாக சேர்ந்து பண்ணுறதுனால அதுக்கு பேர் கலவரம். ஏன்னா விஜய் கையை ஒரு ஆள் பிடிக்கிறான், காலை ஒரு ஆள் பிடிக்கிறான், இந்த பக்கம் ஒரு கால், எல்லாரும் பிடிச்சி மேய்ஞ்சு இதெல்லாம் எழுது அப்படின்னு கக்க விட்டுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னைக்கு அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை விற்கிறாரோ அன்னைக்கு புஷியானது கட்சியில் இருக்க மாட்டாப்புல. உன் அட்ரஸை ரெஜிஸ்டர் பண்ண ஒரே காரணத்தினால வச்சு செய்யறல்ல. புஷியானந்த் வந்து இந்த கார் ரெஜிஸ்டர் பண்ணனால கூட வச்சிருக்காரு. ஆதவர்ஜுனா எதுக்கு வச்சிருக்காரு? கொஞ்சம் காசு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாரா? ஆமாம், ஆதவர் நான் வந்து நல்லா வெல் செட்டில்டு, நம்ம நீங்கள் நில்லுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு 2 தொகுதி விஜய் எங்கே நிற்கிறாரோ அந்த தொகுதிக்கு ஆதவர் நான் செலவு பண்ண ரெடி. திருச்சியில ஒரு தொகுதியை வந்து ஆதவர்னா மார்க் பண்ணியிருக்காப்ல. எப்படி தெரியுமா இருக்கு? நடக்காத ஒரு விஷயத்துக்காக ஒரு போட்டோ கட்டுற மாதிரி. விஜய் தான் எந்த தேர்தலில் எங்கேயுமே நிற்க போறதில்லன்னு எல்லாரும் பேசுறாங்கல்ல. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நின்னாருன்னா, ஒருவேளை அவங்க மற்றவங்களாம் நிற்க வச்சுட்டு விஜய் எங்க நிற்பாருன்னா பனையூர் தொகுதியிலே நின்று பனையூர்லேயே உள்ள உட்காந்துப்பாரு. ஆமா, பாடுறா சர்க்கார் படத்தை உண்மையிலேயே நிஜத்துல காட்டிட்டாரா கிளைமேக்ஸ அப்படின்னு இவங்க லூஸ் மாதிரி பேசுவானுங்க. சர்க்கார்ல என்ன பண்ணாரு? அவர் நிக்க மாட்டார், ஒரு ஆளை நிப்பாட்டிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி வந்து இவர் பண்ணிட்டாரா அப்படின்னு இவங்க பண்ணுவானுங்க. ஆனா என்ன நடக்கும்னா, ஒருவேளை எங்கேயாவது அதிக மெஜாரிட்டியில ஜெயிச்சிட்டேன்னா, என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது, அவனை ராஜினாமா பண்ணவை, நாங்க இடைத்தேர்தலில் 3 மாசத்துல போட்டிட்டு மறுபடியும் நான் சிஎம் அப்படின்னு. இந்த அதிகமான சரி ஓகே நிறைய பேர் ஜெயிச்சா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, யாரை ராஜினாமா செய்ய சொல்வார்? அது எவனா இருந்தாலும் ராஜினாமா. ஒரு சீட்ல எவனா ஜெயிச்சா நமக்கு தெரிஞ்செல்லாம் அந்த 4 பேர் தான்.
4 பேர். அந்த 4 பேர்ல யாரு? புசி ஆனந்தா, ஆதவ அர்ஜுனாவா? புசி ஆனந்து 10,000 ஓட்டு கூட வாங்க மாட்டாரு, ஒரு டம்மி பீஸு. ஆர்வ கூட டம்மி பீஸு. ஆதவர்ஜுனா மூஞ்ச கூட யாருக்கும் தெரியாது, எந்த தொகுதிக்கு போனாலும். யார் நீண்டு அமுச்சு விட்டுருவாங்க. கூர்க்காவா காலையில வாப்பான்ருவாங்க. ஆமா, என்ன நல்லா வளர்ந்துருக்க, கூர்க்காவா ராத்திரி தானே வருவேன், ஏன் இப்போ வந்த அப்படின்னு அமுச்சு விட்டு, நீ தானே ராத்திரி கூட விசில் ஊகிட்டு இருந்தியா? ஆமா அப்படின்னு அமுச்சு விட்டுருவாங்க. அடுத்ததா ஐஆர்எஸ் அதிகாரி வருவாரு. அவர் தனியாக ரீல்ஸ் போட்டிருக்காரு. என்ன ஒரு எளிமை. முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி வேலையை விட்டுட்டா எளிமையாக தான்டா இருக்கணும், வேற எதில் சுற்றுவாங்கன்னு இவங்களுக்கு லூசு பசங்களுக்கு தெரில. அவர் வந்து திருச்செங்கோடில் அடி போடுறாரு. திருச்செங்கோடை பற்றின வரலாறு தெரியாமல், பேஸ் தெரியாமல் அங்கே போய் நிற்கிறாரு. அங்கே அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து 2 காதலை பொழிச்சுன்னு வச்சு அனுப்ப போகுது. அப்போ அவரும் டம்மி பீஸு தான். அப்போ அடுத்து வேற யார் இருக்கா? நிர்மல் குமார். ஜாதி ஓட்டை வச்சு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாரு. வாய்ப்பு இல்லை. உங்களுடைய சமூகமே அங்கே 4 சங்கமா 4 கட்சியாவே பிரிஞ்சிருக்கு. சின்னமா வேற புது கட்சி ஆரம்பிக்க போறாங்க. அவங்க தேவர் கம்யூனிட்டியை முழுக்க வளைக்க போறாங்க. இவர் உசிலம்பட்டிக்கு பிளான் பண்றாரு. உசிலம்பட்டி மக்கள்னா அவ்வளவு லூசுன்னு நினைச்சிட்டாங்க. உசிலம்பட்டி பெண்குட்டி கொண்டோ, அது வேற. அது வேற பாட்டோ பாட்டு. மதுரை கேரளா மாதிரி ஆகிட்டாங்க. உசிலம்பட்டி பெண்குட்டின்னு முத்து பேச்சு. பெண்குட்டிங்கிறது ஆக்சுவலா கேரளா. எல்லாம் அவரை சொல்லணும். அவர் இந்த மாதிரி தூண்டி விட்டு எழுதியிருக்காரு. எங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா செங்கோட்டையன். எப்பா அவர் தொகுதியிலையும் அவன் வேற யாராவது பேசுறாங்க. செங்கோட்டையன் எங்கேயாவது நின்னா வாய்ப்பு இருக்கு. செங்கோட்டையன் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய அரசியல் பலம் உள்ள, அதனால அவர் அவர் வந்து